10ல் ஒரு பகுதினா எவ்வளோ? 10 ரூபான்னா 1 ரூபா. 10 ரூபான்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்போதும் 1 ரூபா தாமி தரது, எப்போதும் 1 ரூபா கொடுத்துட்றது தான். 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா 1000 ரூபான்னா. இப்போ உங்க வீட்டுக்குள்ள எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 நீ ஒதுக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10,000 ரூபான்னா 1000 ரூபா ஒதுக்கணும். 1,00,000 ரூபான்னா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி. ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார். சாமியாருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபா இல்லாமல் குடும்பம் ரன் பண்ண முடியாது. ஒரு 10,000 ரூபா உங்கள் வீட்டுக்குள்ளே வருமானம் வருதுன்னா 1000 ரூபா ஒதுக்குறீங்க. இந்த 1000-ஐ 2ஆ பிரி. 500 கடவுளுக்கு கொடு, 500 ஏழைகளுக்கு கொடு. இதை நான் சொல்கிற கணக்கு, திருச்சபை சொல்கிற கணக்கு இல்லை. ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதில் ஒரு 5 கிலோ அரிசி. ஒரு வயசான பாட்டி கஷ்டப்படுறாங்க, கண்ணில் பார்க்குறீங்க. இன்னொரு தாத்தா, அவருக்கு ஒரு 500 200 200 கையில் கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. அது 500 ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த 500ல் வாரம் உண்டியலுக்கு காசு எடுத்துக்கோ. 10 ரூபா. வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 50 ரூபா. 4 வாரத்துக்கு 200 ரூபா. சரியா? மீதி எவ்வளோ இருக்கும்? 300 ரூபா இருக்குமா? அதில் 100 ரூபா சந்தா போட்டுக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன், மாதவ சந்தா. உட்கார்ந்தோனி கோயிலில் வந்து உட்கார்ந்தோனியும் அது ஃபேனும் போடுங்களேன் சொல்கிறோம்ல. ஃபேன் எப்படி தானாக ஓடுமா? கரண்ட் பில்லு கட்டணும். தானா கோயில் கூட்டிக்குமா? சுத்தப்படுத்தணும். அது ஒரு ஏழை பாலைங்க சுத்தப்படுத்துவாங்க. சாமியார் அவங்களுக்கு சுத்தப்படுத்தணும்னையும் கடவுளோட ஆசீர்வாதம் என்னாலும் உன்னோட இருக்கும் அப்படின்னு வயிறு ரொம்பிடுமா? அந்த ஏழைக்கு சாப்பாட்டுக்கு காசு தரணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், இந்த 100 ரூபாயை சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுங்க. நான் குறைஞ்சது சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வருதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அளக்கணும். 200 ரூபாயை கவரில் வச்சு பங்கு சாமியார்கிட்ட போய் மாதம் குடும்பமாக போய், ஃபாதர் நல்லா செய்கிறீங்க ஃபாதர், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது, இதான் எங்கள் குடும்பம். ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஞாபகம் வரும். என் பையன் படிக்க போயிருக்கான் ஃபாதர், 2 இன்ஃபர்மேஷன் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிவிட்டு சரி ஃபாதர் காணிக்க வச்சுக்கோங்க. அந்த 200 ரூபாய் உள்ளே வச்சு ஃபாதருக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ சாமியாரை மெயின்டைன் பண்ணிட்டீங்க, உண்டியல் காசு போட்டுட்டீங்க, சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டீங்க, ஏழைகளுக்கு டச் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் கருத்தாய் செயல்படுத்தியிருக்கிறீங்க. அப்போ கடவுள் உன் காரியத்தில் கருத்தாக இருப்பாரா இல்லையா? நீ நீதியாக செஞ்சு பாரு, கடவுள் உன் குடும்பத்தை நீதியாய் உயர்த்துகிறாரா இல்லையா பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.